Planning, management, stress management, team management, and also team building coordination activities. All this will happen if there is a boss of the team. And I always believe the boss on the team, at least on the kabaddi mat, is definitely the coach of the team. Yes, welcome for this wonderful space where we always go out there and check out what is running in the head of the coaches in the Vela Maliva Kabaddi Series teams, and also what do they think about the other teams, what is there inside their teams, so that we can go out there and build lots and lots more stories. Yes, I'm Navin Chaudhary once again. Welcome to Guru Nidhi, and in this episode we also have another coach who actually did not get a ready-made team. There was not. He did not get a team where it was coming in from academy, or they were coming in from university, or they had already played kabaddi before as a team. No, none of these, and it was a tough task to put out a winning combination together. And boy, he's done a brilliant job out of it, isn't it? I'm talking about Vasant, the coach of Chennai Sports. Vasant, வணக்கம், நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு நம்புறோம். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு நவீன். சூப்பர். பரவாயில்ல வசந்த். இப்போ அதான் நான் வந்து ஆரம்பிச்சேன். என்னன்னா, வேற அணிகளை நீங்க வந்து ஒப்பிட்டு பார்த்தா எல்லாருமே ஏற்கனவே கபடி ஒரு தரத்துல விளையாடி தான் வந்திருக்காங்க. ஆனா சென்னை ஸ்போர்ட்ஸுக்கு அப்படி விளையாண்டுன ஒரு அனுபவம் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து தனித்தனியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிளேயர்ஸுங்க. ஸோ இந்த அணியை வந்து நீங்க முதல் முறையா பார்த்தப்போ, ஓப்பனா சொல்லுங்க, முதல் அவங்கள நீங்க பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆஹா, இவங்களை வச்சு நான் உள்ள இருக்கிறேனே, செஞ்சிருவாங்களா வேலையை அப்படின்ட்டு ஒரு சின்ன சந்தேகம் இருந்ததா, இல்ல நம்பிக்கை இருந்ததா? எப்படி இருந்தது அந்த மனநிலை? எப்படி இருந்தது? ஏன்னா நம்பிக்கை இருந்தது. ஏன்னா எல்லாருமே அதில் இருக்கவங்க நான் ரெகுலராக மேட்ச்ல வாரம் மேட்ச்ல பார்க்குற ஆளு தான். யாரும் வெளியேனா ரொம்ப வெளியே மாவட்டம்லாம் இல்லை. எங்களை சுற்றி 4 மாவட்டம், அந்த 4 மாவட்டத்தில் நான் வாரம் மீட் பண்ணுற ஆள் தான். ஏன்னா எங்களை பொறுத்தவரையும் ஒரு தெருவு தாண்டினாலே அடுத்த மாவட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு பஸ் ஸ்டாப் அந்த மாதிரின்றதால எங்களுக்கு எல்லாமே வாரம் பார்க்குற ஆள் தான். இவங்களை போட்டால் நல்லா இருக்கும், இவங்களை போட்டால் நல்லா இருக்கும், எல்லாருமே கரெக்டான இருக்காங்க. ஆனால் நான் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம் தான் இந்த அளவுக்கு வந்தது. ஏன்னா கொஞ்சம் அவங்க செட் ஆகணும், அவங்களுக்குள்ள செட் ஆகிட்டு வரணும், ஒரு சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம். சூப்பர். ஸோ நீங்க சொன்னீங்க ஒரு தெரு தாண்டின உடனே இன்னொரு மாவட்டம் அப்படின்ட்டு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா அதை கேட்கணும் அப்படின்னா, ஒரு பஸ் ஸ்டாண்ட் தாண்டின உடனே இல்ல ஒரு தெரு தாண்டின உடனே நமக்கு வந்து இன்னொரு ஊர் வேற கிடைச்சிரும். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம அப்படி சொல்ல போறோம். இந்த வெவ்வேறு ஊர்ல இருந்து வரவங்க ஒரே இடத்துல கபடி விளையாடி நீங்க பார்த்திருப்பீங்க, கரெக்டா? ஸோ வாரம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரியான பேருங்க தான் வந்து இங்க வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு பேரோ இல்ல 2 பேரோ வந்து நீங்க இது வரைக்கும் கேட்காத பேரே யாராச்சும் இருக்காங்களா? சென்னை ஸ்போர்ட்ஸ் அணியில வந்து யாராச்சும் அப்படி இருக்காங்களா? இல்லை. ஏன்னா இப்போ நம்ம இதில் இருக்கிற ஆள் வந்து காலேஜ் கிளப்பு வேற இருந்தாலும், மாவட்டம் வேற இருந்தாலும், காலேஜில் ஒரே காலேஜில் படிக்கணும் தான். இப்போ பச்சை பாஸ், விவேகானந்தா எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க காலேஜில் படிக்கிறவங்க தான். எல்லாருமே வெளியே வெளியே காலேஜ்லேயும் ஒரே காலேஜ் தான். பச்சை பாஸில் விவேகானந்தா, இந்த லயோலா, அதெல்லாம் காலேஜ் எல்லாமே அதுலேயே எல்லாமே மெட்ராஸ். ஆமா, மெட்ராஸ்ல இருக்கிற பெரிய காலேஜ் பேரெல்லாம் சொல்லிட்டீங்க. பச்சையப்பாஸ், லாயலா, இதெல்லாம் ரொம்ப பிரபலமான ஒரு காலேஜுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல இருந்து தேர்ந்தெடுத்து விளையாடுற பசங்களை வந்து இப்போ வேலம்மாள் யுவா கபடி சீரீஸ் அப்படின்ட்டு வந்து அவங்க வாழ்க்கையிலையும், அப்புறம் உங்களுடைய அந்த பரிச்சையாளர் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையிலையும் வந்து அது வந்து அடுத்த கட்டம். யுவா கபடி சீரீஸ் அப்படின்றது வந்து இன்னொரு அடுத்த கட்டம். ஸோ இந்த கட்டத்துக்கு எப்படி இவங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா தயாரானாங்க? ஏன்னா ஒண்ணு நட்பு இருக்கணும், இல்ல அந்த கோஆர்டினேஷன் இருக்கணும். முக்கியமா கபடியில வந்து ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அந்த கோஆர்டினேஷன் இருக்கணும். அந்த கோஆர்டினேஷன் வர்றதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அவங்களை ஏதாச்சும் வெளியே கூட்டு போனீங்களா? எங்கேயாச்சும் சாப்பாட்டுக்கு அழைச்சிட்டு போனீங்களா? என்னதான் செஞ்சீங்க? அந்த சின்ன நட்பு உருவாக்குறதுக்கு அவங்க இடையில என்ன செஞ்சீங்க நீங்க? ஆல்ரெடி அவங்களே பேசிப்பேன். ஏன்னா காலேஜும் ஒரே காலேஜ், ஒரே எல்லா மேட்ச்ல ஒன்னா பேசிப்பாங்க. நான் ஒரு 3 நாள் 4 நாள் கேம்ப் போட்டேன். அதுல வந்து நீங்க பேசிங்க, நீங்க விளையாட தேவையில்ல. கேம்ப்ல வந்து உங்களோட பேசிங்க. நீ தனியா போறது, நீ தனியா போறது, அதெல்லாம் பார்த்து பேசிங்க. பேசி உங்களுக்குள்ள ஏதாவது நீ இப்படி பண்ணலாம், நீ அப்படி பண்ணலாம், உங்களுக்குள்ள பேசிங்க. விளையாட தேவையில்ல, பேசினாலே போதும் அப்படின்னு. சூப்பர். ஒரு தங்கமான ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க. இங்க விளையாட்டுன்றது நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். அது வந்து எளிதா வந்து வந்துடும். ஆனா எது நமக்கு சாதாரணமா வராது அப்படின்னா ஒருத்தரோட பழகுறது. ஸோ ஒருத்தரோட பழக விட்டு தான், பேச்சுனாதான் ஒருத்தரோட பழக முடியும் அப்படின்றத வந்து திறமையா செஞ்சிருக்கீங்க. ஆனா இந்த பச்சையப்பாஸ், லாயலா அப்படின்ட்டுலாம் சொன்னீங்க. இந்த பெரிய காலேஜ் பேரெல்லாம் நீங்க சொன்னீங்க. நம்ம நௌஷா அதை பத்தி இங்க கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். ஏன்னா எனக்கு
முக்கியமா ஒரு நேர்களுக்கு வர்ணையாளரா வந்து பல சில விஷயங்கள் நான் கவனிச்சுட்டே இருப்பேன். ஒரு பிளேயர்ட்ட இருக்கிற திறமையும் சரி, அவரு யோசிக்கிற அவருடைய மனநிலையும் சரி, மேட்ச வந்து எப்படி கவனிக்காரு அப்படின்ற ஒரு மனநிலையும் சரி, எல்லாமே வந்து நான் கவனிச்சுட்டு இருப்பேன் கண்டிப்பா. சோ இப்படி கவனிக்கிற அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்ட விஷயம் நௌஷாத்ட்ட என்ன அப்படின்னா, அவருடைய கேப்டன்சி திறமை. அவரு யோசிக்கிற விதம் வந்து மேட்ல ஒரு பயிற்சியாளரா யோசிக்கிறாரு. மேட்ல இருக்கிற ஒரு கோச்சா யோசிக்கிறாரு ஆக்சுவலா. நீங்க சொன்னத வந்து செயல்முறையில இருக்கிறது வந்து அவர்தான். அவருடைய கேப்டன்சி அனுபவத்த பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிங்க. அவரு இதுக்கு முன்னாடி கேப்டன்சி எங்கேயாச்சும் பண்ணியிருக்காரா? இல்ல இப்ப அவர் எந்த காலேஜ் லாயலாஸா, பச்சையப்பாஸ்ல எந்த காலேஜ்ல அவரு வந்து நீங்க பார்த்தீங்க? அவர பத்தி கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் சொல்லுங்க. நௌசத்தை வந்து நம்ம அனகாபுரத்தில் தெரியும், ஜேஆர்சி ஒரு டீமில் ரெகுலராக இருக்காரு. ரெண்டாவது பச்சைப்பாஸில் 3 வருஷமா பச்சைப்பாஸில் படிச்சிருந்தாரு. பச்சைப்பாஸில் படித்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் விளையாடிருக்காரு. நான் அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டு சீனியர் நேஷனல்ஸும் அட்டன் பண்ணார். நான் கேப்டன்ஷிப் கொடுத்தா அவர் நல்லா பண்ணுவார். அதேமாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன்ஷிப்பில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லா பிளேயர்ட்டையும் பேசுறது, எல்லா பிளேயர்ட்டையும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எப்பப்பெல்லாம் உங்க அணி வந்து கொஞ்சம் தத்தரிக்குதோ தவிக்குதோ அப்பெல்லாம் உள்ள இறங்கி வேலையை செஞ்சிருக்காரு. ரேடிங்ல ஆகட்டும், அந்த யோசிக்கிற விதத்துல ஆகட்டும், பிரமாதமான ஒரு ஒரு விஷயம். வகை வகையா யோசிக்கிறாரு. ஏன்னா ஒரே மாதிரியான சிந்தனையோ ஒரே மாதிரியான யோசனையோ அவர்கிட்ட இல்ல. வகை வகையா அவர்கிட்ட வந்து திறமை இருக்கிறது மாதிரி ரேடிங்ல யாரை உள்ள அனுப்புனா கரெக்டா இருக்கும், எந்த டிஃபென்ஸ் எப்ப பாஞ்சு பிடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனாலதான் அவருடைய கேப்டன்சி அணி தலைவனா முன் அனுபவம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டேன். எங்கேயும் இல்லையா அவருக்கு இந்த மாதிரியான அனுபவம்? முன்னாடி அவர் கிளப்ல இருந்திருக்காரு. அவர் பச்சைப்பாஸ் காலேஜ்ல இருந்திருக்காரு. பச்சைப்பாஸ் காலேஜ்லயும் அவர் கேப்டனா இருந்திருக்காரு. அங்க கேப்டன்சி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் இல்ல பண்ணிருக்கேன், நான் பார்த்தேன். பச்சைப்பாஸ்ல நான் ஒரு ஆப்போசிட் காலேஜுக்கு நான் கோச்சரா போயிருக்கேன். நான் விவேகானந்தா காலேஜ் போயிருக்கேன். சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு திறமையை வந்து முத்து மாதிரி அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க கடல்ல இருந்து. பிரமாதமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த வயசுல, அதாவது 22 23 வயசுக்குள்ள இப்படி ஒரு சிந்தனை செய்யக்கூடிய ஒரு ஒரு சக்தி வந்து கண்டிப்பா கிடையாது நம்ம பசங்க. ஏன்னா துருத்துன்னு இருப்பாங்க, யோசிக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கிறது. அந்த ஒரு நிலைமையில நௌஷாத் வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சென்னை ஸ்போர்ட்ஸுக்கு. ஆனா அவரோட சேர்ந்து விஜய் பாபு அவர்கிட்டயும் இப்ப பேசி ஆகணும். என்னன்னா எனக்கு தெளிவா தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் ரொம்ப டீமுகள்ல அணிகளை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு லெஃப்ட் ரைடராவே இருப்பாங்க, இல்ல ரைட் ரைடராவே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் அது வந்து சரியா அமைஞ்சிருக்கு. என்னன்னா ஒரு பக்கம் நௌஷாத் ரைட்ல போனா, மறுபக்கம் விஜய் பாபு லெஃப்ட்ல போறாரு. சோ அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கிரிக்கெட்ல ஓபனர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க வந்து சரியா 2 அஃபென்ஸ் வந்து சரியா வச்சிருக்கீங்க. விஜய் பாபு எங்க எங்க பிடிச்சாரு? ஏன்னா விஜய் பாபும் நௌஷாத்லயும் ஒரே ஊர் தான், அனகாபுத்தூர் தான். ரெண்டு பேருமே ஒரே கிளப் மாதிரி தான் வச்சுங்க, ஒரே கிளப் தான். ரெண்டு பேருமே ஒரே கிளப். அனகாபுத்தூர் ஒரே ஒரே மாவட்டம். அனகாபுரம், அனகாபுத்தூர், நம்ம பம்மல் அனகாபுரத்தூர். சரி 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 சரி, சூப்பர். நைஸ் நைஸ். ஸோ அதனால தான் பாருங்க, அந்த விஜயோடைய அந்த ரேடிங்கை நம்ம வந்து பார்க்குறோம். மறுபடியும் லெஃப்ட் ரைடரா எந்த ஒரு வேலையிலையும் அவர் துணிஞ்சு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளு. அப்புறம் நௌஷாத் எப்பெல்லாம் வந்து பெஞ்ச்ல போறாரோ அவரை அடிக்கடி மீட்டு கொண்டு வர்றது அவர் தான். ஸோ செம்மையான ஒரு விஷயம், நல்ல ஒரு காம்பினேஷன். இன்னைக்கு மேட்ச் பத்தி நம்ம பேசிடுவோம். கொஞ்சம் ஒரு ஒரு வருத்தமான ஒரு மேட்ச் தான். ஆமா, கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கு. பொன்னைய ராமஜெயமுக்கு எதிராக அந்த தோல்வி. இல்ல எனக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, நௌஷாதுக்கும் சரி இல்ல விஜய்க்கும் சரி கொஞ்சம் அடிபட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. அதுல இருந்து குணமாய் வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் விட்டாச்சு. ஓகே. ஆனா ரவிராமரோ இல்ல உங்களுக்கு பாலமுருகனோ இந்த வாய்ப்பை வந்து எடுத்துக்கலையே. இந்த இந்த மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா நௌஷாத் இருக்கிற நேரத்துல ரவிராமருக்கு அங்க வாய்ப்பு கிடைக்காது. அப்புறம் பரத் நாச்சப்பன் முக்கியமா அவரும் வந்து எப்பவுமே பெஞ்ச்ல தான் இருப்பாரு. சோ இந்த வாய்ப்பை வந்து அங்க செதற விட்டாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த தோல்வி? எனக்கு இருக்கு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல எல்லாம் இது பண்ணும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு, நீங்க அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா அது அப்புறம் நான் எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் வரும் உங்களை இறக்கிறதுக்கு எதுக்குன்ட்டு. நீங்க பண்ணுங்க என்ன, நான் சொன்னது ஒண்ணு, அவன் செஞ்சது ஒண்ணு. ஏன் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னது இல்ல இல்ல அவங்களும் கொஞ்சம் கான்ஃபிடன்டா தான் இருந்தாங்க. நான் அவங்க நல்லா டிஃபென்ஸ் நின்றுப்பாங்க. ஏதாவது ஒரு டீம் தானே வின் பண்ணோம், ஏதாவது ஒரு டீம் நின்றோம்ல, நல்லா போராடணும். அது முடியல. கரெக்ட், போராடி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இது இது நான் ஏன் இந்த கேள்வியை வந்து குறிப்பா கேட்கிறேன் அப்படின்னா, சில ஒரு 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 கடுமையான ஒரு ஒரு தருணங்கள்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நௌஷாதும் விஜய் பாபுவும் 2 பேரும் வெளியே இருப்பாங்க. மீட்டு
பெஞ்ச்ல இருந்து மேட் மேல கூட்டி வர்றதுக்கு உங்ககிட்ட வந்து 3வது ரைடர் தேவை, இல்ல வலிமையான ஒரு டிஃபென்ஸ் செவுரு தேவை. சோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பக்கமே கொஞ்சம் அங்க அங்க சின்ன தடுமாற்றம் இருக்கு, ஒரு தவிப்பு இருக்கு உங்ககிட்ட. சோ 3வது ரைடர், அந்த சப்போர்ட் ரைடர் யாரு? உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை ஸ்போர்ட்ஸ்ல 3வது ரைடரா யாரை உருவாக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா அவர் வந்து ஒரு தயாரான ப்ராடக்ட் கிடையாது நமக்கு, சரிங்களா? ஏன்னா ஓகே இவர் ரைடர்ப்பா, இவர் வந்து நான் 3வது ரைடரா பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிலைமை இல்ல இப்போ நம்மகிட்ட. நவஷாதுக்கும் விஜய்க்கும் 2 பேரும் ஏதாச்சும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா 3வது ரைடரா யாரை நம்புறீங்க? பாலமுருகன்யா இல்ல ரவிராமரியா? யாரை நம்புறீங்க? யாரை உருவாக்கிட்டு இருக்கீங்க? பாலமுருகனும் நல்ல ரைடர் தான், ரவிராமரும். ஏன்னா மேட்ச் செட் ஆகணும். ஆனா நான் பாலாவை எதிர்பார்த்தேன் இன்னைக்கு ரொம்ப. பாலா இன்னைக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. ஏன்னா இன்னைக்கு விஜய் இல்லாததால அவருக்கு லெஃப்ட் கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்கும்ல, ரைடர் போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும். அதனால நான் பாலா எதிர்பார்த்தேன். இன்னைக்கு ஆனால் மேட்ச்ல இல்ல ஆமா நம்மளும் வந்து அதிகமா எதிர்பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி தோல்விகள் இது பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்க ஆரம்பிச்சதே வந்து ஒரு பின்னடையோட தான் ஆரம்பிச்சீங்க, ஒரு பேக் ஃபுட்ல தான் இருந்துச்சு உங்க அணி. நம்ம நினைச்சோம் அடடா என்னப்பா இது, முதல் 2 மேட்ச் இப்படி தோத்துட்டாங்களே சென்னை ஸ்போர்ட்ஸ், சரி ஓகே இவங்களுக்கு வந்து அந்த கோஆர்டினேஷன் தேவை. இதுக்கு முன்னாடி ஒன்னா விளையாடின ஒரு ஒரு யூனிவர்சிட்டியோ அகாடமியோ இல்ல இவங்க கிட்ட, பல இடத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அணி அப்படின்றதுனால அதை வந்து கொடுத்தோம். ஆனா அந்த தோல்விகளை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தோல்வி முக்கியமா இந்த தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அந்த தோல்வியில இருந்து எகிரி குதிச்சு ஜெயிக்கிறதுக்கு எப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த சாமி அகாடமியோட நீங்க ஜெயிச்சது அப்படின்றது வந்து அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ப முடியாத ஒரு விஷயம் அந்த சேலஞ்சர் ரவுண்ட்ல நடந்தது. அது இளவரசனுக்கும் அதிர்ச்சி, நம்மளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தீங்க எல்லாருமே சேர்ந்து. சோ ஒரு தோல்வியில இருந்து நீங்க எப்படி அதுல இருந்து வெளியே எப்படி வரீங்க? அதுல இருந்து எகிரி குதிச்சு எப்படி ஒரு வெற்றியை நோக்கி போறீங்க? பசங்கிட்ட சொல்றது என்னன்னா, நம்ம வரும்போது நம்ம வின் பண்ணணும், நல்லா விளையாடணும், எந்த ஒரு இது அவங்க நம்ம மேட்டுக்குள்ள டக்குன்னு ஒரு இது அந்த மனசை விட்டாங்கன்னா அப்படியே அந்த மேட்சே அப்படியே போயிடுது. நான் நைட்டு உட்காந்து பேசுவேன். நான் மோஸ்ட்லி உட்காந்துட்டு வசத்துலேயே உட்காந்துட்டு பேசிட்டு இன்னைக்கு நடந்தது இன்னைக்கே போயிட்டு விட்டுடு, நாளைக்கு நம்ம வின் பண்ணி ஆகணும், வின் பண்ண தான் அடுத்த வந்து இப்போ உங்களுக்கு விட்டனா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சி திருப்பி கிடைக்குமா? ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து திருப்பி கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாடு கிளப்னு கொடுத்து அதில் திருப்பி இவங்க ஆடுறவங்களே திருப்பி ஆட வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை நம்ம நடத்துவாங்களவங்களுக்கு இருக்காது. அதனால வந்து இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்காது. 20 பேர் கிடைச்சிருக்குன்னா அவங்க பிரச்சனை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நைட்டு பேசுவேன். நீ இந்த தப்பு பண்ண, நீ அந்த தப்பு பண்ண, அந்த பாயிண்ட் டேபிள் எடுத்து நீ இந்த பாயிண்ட் தான் எடுத்துருக்க, இதுதான் எடுத்துருக்க, நீ நல்லா ஆடல, நாளைக்கு நல்லா விளையாடணும், நீ நிற்கணும், அச்சா சப்போர்ட் பண்ண பேசுவேன். நைட்டு தெளிவாக பேசிட்டு தான் படிக்கணும். சூப்பர் சூப்பர். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுவரை நம்ம பேசினது வந்து நம்ம கொஞ்சம் அதாவது ஆங்கில நேயர்கள் யாராச்சும் இருந்தா அவங்களுக்கும் புரிஞ்சிடணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன மொழி மாற்றம் செஞ்சிடறேன், சுருக்கமா சொல்லிடுறேன் இத்தனை நேரம் நம்ம வந்து பேசினதை. ஸோ தட்ஸ் வாட் வசந்த் இஸ் ட்ரைங் டு சே. எஸ், இட் வாஸ் அ டீம் which was not coming in from any academy or university, but the team, the players, especially Naushad, they do come from the same village, they do come from the same place, Naushad and Vijay Babu, both of them. And also more importantly, Naushad has also had some captaincy experience when he's gone out there and played for Pachayappa's college. So Pachayappa is a very very famous college, and of course Vivekananda college, where where Vasant was going into coach against a match with Pachayappa's. There he found Naushad's talent as a captain. So that's all very nice. And also the third raider problem is still existing. They are still working on that third raider. Balamurugan Pattadare is expected to be that third raider of the team. So that process is on. And also out of a very big defeat, they do sit out and talk together as a team in the night, and they most importantly what Vasant tells the team is to forget whatever happened. That is more important. As a player it is more tough. அதான் சொல்றேன் வசந்த், என்னன்னா ஒரு பிளேயருக்கு வந்து தவறுகளை மறுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அவரு சரியா செஞ்ச வேலையை வேணா பாராட்டி அதை கொண்டாடி அங்கே வேணா மறந்துடுவாங்க. இது எனக்கும் ஒரு பிளேயரா இது எனக்கும் நான் வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். தவறு செஞ்சா அதை மறுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுல இருந்து நம்ம வந்து எப்படி மேல மீண்டு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? பொதுவா சொல்லுங்க. சென்னை ஸ்போர்ட்ஸ் பத்தி சார்பா வந்து சொல்ல தேவையில்ல, பட் பொதுவா ஒரு பிளேயர் வந்து தவறுகளை எவ்வளவு சீக்கிரம் மறக்கணும், எப்படி மறக்கணும்? நம்ம தவற உடனே பண்றதுதான் அடுத்த வெற்றியை பெற முடியும். இல்லைன்னா அதே நினைச்சிருந்தோம்னா திருப்பி தோல்விதான் வந்துட்டே இருக்கும். பண்ணோமா இந்த தப்ப அடுத்த மேட்ச்ல பண்ணக்கூடாது. நம்ம திருப்பி அதே அந்த மைண்ட் செட் இருந்தோம்னா நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. கரெக்ட். இல்ல கரெக்டா சொல்றீங்க. பட் இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆராய்ச்சியே தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அதான் சொல்றோம், தவறுகளை மறந்துடுங்கன்னு சொல்றேன் தவிர எப்படி மறக்கணும் அதுதான் நம்ம வந்து சரியா சொல்லாம இருக்கிறோம் போல.
இல்லையா? நானே தவறு செஞ்சா என்ன சொல்லுவேன்னா, அந்த மென்டாலிட்டி இருக்கும், லைட்டாக ஸ்மைல் பண்ணு எடுத்துடலாம் பாயிண்ட்னு சொல்லுவோம் பிளேயர்கிட்ட. அந்த இது வச்சுக்காத, ஸ்மைல் பண்ணாலே கொஞ்சம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக சரி ஓகேன்ற மாதிரி வந்துடும். நான் சொல்றது அதுதான். சரி கோவம் மூஞ்சில வந்து அந்த போயிடுச்சேன்னு வச்சுக்காத, ஸ்மைல் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இது ஒரு பூஸ்ட் ஆக அப்படின்னு. சூப்பர் 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 சூப்பர். ஒரு பிரமாதமான குட்டி கதையை சொல்லியிருக்கீங்க நம்ம தளபதி மாதிரி. ஸ்மைல் அட் யுவர் எனிமி அண்ட் ஸ்மைல் அட் யுவர் வீக்னஸ் ஆர் ஃபெயிலியர், அது வந்து கடந்து போயிடும் அப்படின்ற மாதிரி. ஆஹா, சூப்பர். ஸோ தளபதி விஜய் அஃப்கோர்ஸ் ஒன் மேஜர் இன்ஃப்ளூயன்சர் ஃபார் ஆல் யங்ஸ்டர்ஸ், இஸ் அ வெரி பிக் சூப்பர் ஸ்டார். ஸோ தட்ஸ் வாட் விஜய் ஆல்சோ கீப் சேயிங். இஃப் தெர் இஸ் எனி இஷ்யூஸ், just make sure you just smile away with your problems. பிரமாதம். வசந்த், என்ன மிகப்பெரிய விஜய் ரசிகரா நீங்க? எப்படி? அப்படியெல்லாம் இல்லையா? ரைட் ரைட் ரைட். சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல, நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். பிரமாதம். அடுத்த கட்ட நடவடிக்கை அது பத்தி நம்ம வந்து இங்க பேசியே ஆகணும். என்ன அப்படின்னா, இப்போ கண்டிப்பா ஒரு சம்மிட் ரவுண்டுக்கு போறதுக்கு, அடுத்த ரவுண்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வழியும் வந்து தெளிவா தெரியுது, போயிடுவீங்க. அங்க என்னென்னலாம் ஒரு மாற்றங்கள் இருக்கு, என்னென்னலாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், யாராச்சும் புது பிளேயர் வந்து உள்ள வருவாங்களா? ஏன்னா டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த லெஃப்ட் கார்னர் தேவைப்படுது, ஒரு லெஃப்ட் கார்னர் வந்து தேவைப்படுது ஒரு டிஃபென்ஸ். எசகி வந்து பரவாயில்ல, ரைட் கார்னர் நல்லா விளையாடுறாரு. ஆனா லெஃப்ட் கார்னர்ல அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படுது, நம்ம வந்து பாக்குறோம். ஸோ என்ன உங்களுடைய சிந்தனை என்ன? அடுத்த சம்மிட் ரவுண்ட்ல யாராச்சும் புது பேர் வராங்களா, இல்ல என்ன நடவடிக்கை நீங்க வந்து எடுக்க விரும்புறீங்க? இருக்கிற பிளேயரே கொஞ்சம் யோசிச்சு நல்லா, ஏன்னா நீங்க சொல்ற ஒரு காரணம் சொல்றோம்னா, அந்த இதுலனா கூட 5 பேர் டிஃபென்ஸ் பாட்டுங்க, நம்ம 6 பேர்னா கூட 5 பேர் டிஃபென்ஸ் இல்லைங்க. ஏன்னா 5 பேர் டிஃபென்ஸ் நிக்க மாட்டோம்னா பண்ணிக்கலாம். 6 பேர் இருந்தாலும் 7 பேர் ஒரு கார்னர் இருக்கும், 2 அஃபென்ஸ் ஆடி கொடுக்கும். அதே மாதிரி எல்லா டீம்லயும் ரைட் ரைடே இருக்க போது இல்லை, லெஃப்ட் ரைடே இருக்க போது, மாத்திட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்கலாம் சொல்லியிருக்கேன். யாரும் வர மாதிரி இல்லை, இந்த டீம் அப்படி கண்டினியூ ஆகும், கண்டிப்பா வெற்றி பெறுவோம். சூப்பர். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னா நம்ம ஷாம் முருகன். அவர் வந்து பிரமாதமா அந்த கவர்ஸை வந்து தாங்கி பிடிக்கிறாரு இன்னைக்கு. ஷாம் முருகன் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை வேற டிஃபெண்டர்ஸ் கிட்டையும் நம்ம பார்த்தா நல்லா இருக்கும். நம்பர் 15 நம்ம பாக்குறோம், அதுதான் ஷாம் முருகன். பிரமாதமா விளையாடுறாரு. ஒரு லெஃப்ட் கவர்ல இருந்து கம்மியான பிளாக்குங்க. ரேடரை வந்து திரும்ப தப்பிக்க விட மாட்டாரு, அந்த லாபியை பயன்படுத்த விட மாட்டாரு. பிரமாதமா இருக்கு அவரோட திறமை. ஷாம் முருகன் பத்தி கொஞ்சம் சொல்லி, அவரு டிஃபென்ஸ்ல செய்யற வேலை மற்றவங்கள செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிடலாம். ஷாம் முருகன் பத்தி சொல்லுங்க. ஷாம் முருகனும் நல்ல டிஃபெண்டர். அவரு தண்டலம், காஞ்சிபுரம் தண்டலம் இது. அவரும் பச்சைபாஸ் காலேஜ், அவரும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்காரு, 2 வருஷம் இருக்கு. அவரும் பச்சைபாஸ். நௌஷாதோட அதிகமான ஒரு நாட்களை வந்து அவரும் அங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அதுதான் என்னுடைய அடுத்த வந்து கேள்வி வந்து அதுதான். சின்ன கேள்வி அப்படின்ட்டு இல்லாம ஒரு சிந்தனையாவே நம்ம வந்து இங்க யோசிக்கலாம். நம்ம அடிக்கடி கிரிக்கெட்ல தலை தோனி வந்து இது அடிக்கடி செய்வாப்ல. என்னன்னா, ஒரு போலிங் ஃபீல்ட்லயே சொல்றேன், போலிங்க பாத்துக்கிறதுக்கு ஒரு கேப்டனை விட்டுருப்பாரு. அதாவது சரி, அடுத்த போலர் யாரு வந்தா நல்லா இருக்கும், யாரு பின்னாடி போட்ட ஓவர் யாரு நல்லா போட்டாங்க, அடுத்து யாரு போட வைக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து ஜஸ்பிரீத் பும்ராட்டியோ அவர்கிட்ட பேசியெல்லாம் அந்த பேச்சுவார்த்தை ஈடுபடுவாங்க. சோ அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம யோசிக்கலாமா? ஷாம் முருகனை டிஃபென்ஸுக்கு மட்டுமே ஒரு சின்ன கேப்டனா போட்டு மாட்டுக்குள்ள டிஃபெண்டர்ஸ் யாரு உள்ள போகணும், யாரு வந்து குத்தணும், யாரு பின்தங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு அதிகாரத்தை ஷாம் முருகனுக்கு கொடுக்கலாமா? அதை பத்தி ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? மோஸ்ட்லி நீங்க சொல்ற மாதிரி கேப்டன் தான், நான் டிஃபெண்டர் எல்லாருமே கேப்டன் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி அப்பன்னு சொல்லுவேன். அப்பன்ஸ் அவனோட ரிசல்ட் தான் ஆடுவான். நம்ம இங்க டிஃபென்ஸ் ஒத்தொத்துமே கேப்டன் மாதிரி தான். ஏன்னா அஃபென்ஸ் என்ன எங்க ஆங்கிள் பிடிப்பாங்க, இப்போ ஏதோ ஒன்று அவன் ட்ரை பண்ணுவான், முடியலன்னா முடியாத பட்சத்தில் அவுட் ஆகும். ஆனால் நம்ம இங்கே டிஃபென்ஸ் நிற்கும்போது நமக்கு தெரியும் இந்த அடி அடிக்கணும், இந்த இது பண்ணணும். அது எல்லாருமே நான் சொல்லுவேன், டிஃபென்ஸை கன்ஃபார்ம் நீங்கள் எல்லாருமே ஒருத்தரும் பேசி ஆடுங்க, ஒருத்தருமே நீங்கள் கேப்டன் மாதிரி தான். எனக்கு அஃபென்ஸ் வந்து ஏன்னா அவங்க உள்ள போனால் ப்ரெஷர். டிஃபென்ஸ் அப்படி இல்லை, நம்ம அவன் தொடணும் அடிக்கணும், அந்த ஒரு இறங்கினாலே போதும். இல்ல அதான் சொல்றேன், இப்போ நம்ம குதிரை வந்து கடிவானமே இல்லாம எல்லா பக்கமும் ஓடிட்டே இருந்தா நல்லா இருக்காதுல்ல. கண்ணுக்கு ஒரு கடிவானத்தை போட்டு கட்டி அத வந்து இழுத்து பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை டிஃபென்ஸ்ல. சொல்லியிருக்கேன் ஏன்னா ஷாமுக்கு நல்ல டிஃபென்ஸ் எனக்கு தெரியும், ரொம்ப பிடிக்கும். பையனோட அமைதியானவன் சொல்லுவேன். சூப்பர். டிஃபென்ஸுக்கு
ஆமா, டிஃபென்ஸுக்கு ஒரு சின்ன தலையா வந்து ஷாம் முருகனை பார்க்கலாம். சோ அவரு டிஃபென்ஸ கட்டுப்படுத்தி நிறுத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா அங்க பார்த்திருக்கோம் கோபியும் சரி, இல்ல உங்களுக்கு வந்து வேற டிஃபெண்டர்ஸ் யாரு உள்ள வந்தாலும் அடிக்கடி தவற வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஷாம் முருகன்ட்ட அது வந்து நம்ம பார்க்கல. ஏன்னா ஒரு ஒரு பிளேயர் வளர்றாரு அப்படின்னா அவரை வந்து ஊக்கப்படுத்தி நம்ம வளர வைக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி வேற எந்த விஷயமும் இல்ல. சூப்பர் வசந்த். சோ அருமையான ஒரு விஷயங்கள். நல்லா போகுது உங்களுக்கு வேலம்மாள் யுவா கபடி சீரிஸ். சின்ன ஒரு நகைச்சுவையோட முடிக்கணும். கண்டிப்பா நம்ம சென்னை பசங்க பச்சைய பாசு முக்கியமா அப்படின்னாலே வந்து சின்ன குறும்புத்தனம் கண்டிப்பா இருக்கும். சோ நௌஷாத் பத்தி கண்டிப்பா இங்க பேசியானோ இல்ல வேற யாராச்சும் பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப குறும்பான ஒரு பிளேயர் அப்படின்னா நம்ம அணியில வந்து யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப வாலு, ரொம்ப குறும்புத்தனம் செஞ்சுக்கிட்டே இருக்காப்ல அப்படின்ற மாதிரி யாராச்சும் சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்க நீங்க பாத்திருப்பீங்க. யாரு அப்படின்னு? ஒன்று ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லவா இல்ல ஒன்னே மட்டும் சொல்லவா? வரிசையா சொல்லுங்க. பரவாயில்ல, வரிசையா சொல்லுங்க. விஜய் அதான் இப்ப அந்த குரூப்ல விஜய் சரி, நௌஷத்தும் சரி, இசைக்கு எல்லாருமே வந்து குரூப்பா இருப்பாங்க. சிக்கிராஜா சூப்பர் சூப்பர். அடிக்கடி கலாச்சிட்டே இருப்பாங்க எல்லாரையும். அவங்க பேசிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் தெரியல நீங்க உங்க காதுல விழுந்திருக்கா இல்லையா? விழுந்திருந்தா சொல்லுங்க. ஏன்னா நம்ம பசங்க இதுல வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க. கடைசி கேள்வியை தான் இதுக்கப்புறம் முடிச்சுப்போம். பயிற்சியாளருக்கு செல்லப்பேர் வைக்கிறது அப்படின்றது அடிக்கடி நம்ம செய்வோம். நம்மளும் செஞ்சிருக்கோம். நம்ம கோச்சுக்கு செல்லமா ஏதாச்சும் ஒரு பட்ட பேரோ இல்ல செல்ல பேரோ வச்சிருப்போம். அப்படி வசந்துக்கு ஏதாச்சும் பேர் வச்சிருக்காங்களா நம்ம பசங்க? ஏதாச்சும் சார் எனக்கு இல்ல. திடீர் கோச் தானே. திடீர் கோச். ஆமா கரெக்ட். ஆமா வெறும் வேலம்மாள் யுவா கபடி சீரிஸ்க்கு வந்த திடீர் கோச் அருமையா வேலையை செஞ்சிருக்கீங்க. எல்லா டீமையும் திடீர்னு தாக்கி வெற்றி பெற்று நீங்க வந்து ஃபைனல்ஸ் போகணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். அதுக்கான மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாங்க வந்து இங்க உங்களுக்கு தெரிவிக்க விரும்புறோம் வசந்த். பிரமாதமா இருந்துச்சு உங்ககிட்ட பேசினது. நன்றி நவீன். சூப்பர் சூப்பர். So that is Vasant. Yeah, he's a sudden coach, isn't it? He was not coaching this team a week before. A sudden coach who's come in and he's done fabulously well. But yeah, there is a lot of work to be done for this Chennai sports team to go out there and reach the finals and beat the likes, of course, of Wales University, Karpagam, or even Ponnaya Ramajayam. So there are top teams out there sitting there in that points table. So all the very best for Chennai sports. Well, that's it for this edition of Guru Nidhi in this episode. Next episode, there'll be another coach, there'll be different other talks, there'll be different players, lot of secrets known from Chennai sports. Yeah, many more secrets yet to be figured out and yet to be unearthed and discovered. Until then, I am Navin Chaudhary signing off. Thank you so much.